வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். ரயில்வேயோட என்டிபிசி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எக்ஸாம் ரிவ்யூனா அந்த கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டாங்க, இதுதான் கொஸ்டின், இதுதான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணல. 5th அண்ட் வந்து 6th ஜூன்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டாங்க. பட் அதுல ஒரு பேட்டர்னை வந்து என்னன்னா நம்ம பார்க்க முடியுது. ஒரு ஏரியால இருந்து என்ன அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா, அந்த டாபிக்ல இந்த சாப்டரை மட்டும் அடிக்கடி வந்து என்னன்னா கொஸ்டினா கேட்கறாங்க. அந்த டாபிக் என்ன, அந்த டாபிக் நம்ம வந்து லேர்ன் பண்ணும்போது அப்கமிங்ல இதுல இருந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து என்னெல்லாம் டாபிக் இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுல பாக்குறதுக்கு முன்னாடி, அதாவது என்னென்ன ஏரியான்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனல்ல கம்ப்ளீட்டா என்டிபிசி எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் வந்து யூடியூப்ல ஃப்ரீ கோர்ஸா போட்டிருந்தோம். இதுல ஆப்டிடியூடு, கம்ப்யூட்டர், பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்ட்ராட்டஜிகே எல்லாமே கவர் பண்ணி தனித்தனி பிளேலிஸ்டா கொடுத்துருக்கோம். இதுக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அப்கமிங் ஷிஃப்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்கு நான் ஒவ்வொரு வாட்டியும் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் சேனல் வந்து என்னன்னா ஒரு கம்ப்ளீட் சீரிஸ் மாதிரி போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து நம்ம அந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ப்ளஸ் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து அப்ப இருக்கிற டைம் மட்டும் தான் யூஸ் ஆகுமே தவிர, அடுத்த எக்ஸாம் வரப்போகுதுன்னா அந்த வருஷம் புது வருஷத்தோட வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் தேவைப்படும். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தா, இதுல பார்க்க ஒர்க் வந்து என்னன்னா ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். பட் வர வியூஸ் வந்து கம்மியா வர்றதுனால பெருசா வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் நான் போட்டிருக்கேன், நீங்க எல்லாரும் பார்ப்பீங்கன்னு நினைச்சு தான் வந்து நான் வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து நீங்க இன்னும் இந்த சீரிஸ் வந்து பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளஸ் உங்க ஃப்ரெண்ட் யாராவது ப்ரிப்பேர் பண்ணாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னா தேங்க்யூ ஃபார் தட். இது எல்லாமே என்னன்னா நம்ம பிளேலிஸ்டா ஃப்ரீ கோர்ஸ் தான் போட்டுருக்கனால பிளேலிஸ்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ், அதே மாதிரி கம்ப்யூட்டர் எல்லாமே நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ என்னன்னா இந்த பேட்டர்னை வந்து பார்த்தலாம். அதாவது என்ன பேட்டர்னா, இப்போ பாலிட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ பாலிட்டியில வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா, அமெண்ட்மெண்ட் வந்து கேட்குறாங்க. அது அமெண்ட்மெண்ட்ல வந்து செலக்டடா பார்த்தா இந்த 101ல இருந்து 106க்குள்ள இருக்கிற அமெண்ட்மெண்ட் தான் வந்து சுத்தி முத்தி கேட்கறாங்க. அதனால என்ன பண்ணிக்கலாம்னா 101ல இருந்து 106 வரைக்கும் என்னென்ன அமெண்ட்மெண்ட் எதுக்கு சம்பந்தப்பட்டது இதை மட்டும் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ 101 அமெண்ட்மெண்ட் பார்த்தோம்னு வச்சுக்கலாம், எது சம்பந்தப்பட்டதுன்னா ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது அதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா 101. அடுத்து 102 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எது சம்பந்தப்பட்டதுன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்கும். இது வந்து கான்ஸ்டியூஷனல் கமிஷன் உங்களுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் 102. 103 எது சம்பந்தப்பட்டதுன்னா இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்கும், அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்ட வந்து அமெண்ட்மெண்ட் வந்து 103. 104 எது ரிலேட்டடான எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் அண்ட் ஆல்சோ ஆங்கிலோ இந்தியனுக்கான ரிசர்வேஷன் இருந்திருக்கும். இப்போ வந்து லோக்சபா ராஜ்யசபால வந்து ஆங்கிலோ இந்தியனா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 சீட் இருக்கும். அந்த ஆங்கிலோ இந்தியனுக்கான ரிசர்வேஷனை அபாலிஷன் பண்றதுக்காகவும் இந்த எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காகவும் கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் வந்து 104. 105 எது ரிலேட்டடான ரீஸ்டோரிங் த பவர் ஆஃப் த ஸ்டேட் எது ரிலேட்டடான ஓபிசி. அதாவது ஒரு ஓபிசி சர்டிபிகேட் வாங்க போறோம் அப்படின்னா யார்கிட்ட வாங்குவோம், தாசில்தாரோட கையெழுத்து வேணும்ல. இதெல்லாம் யாரோடதுன்னா ஸ்டேட் கவர்மெண்டோடது. இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கான வந்து அந்த ஓபிசி சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கான ஐடென்டிட்டியை வந்து யார்கிட்ட தான் இருக்கணும், ஸ்டேட் கிட்ட தான் வந்து கெப்பாசிட்டி இருக்கணும்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் தான் என்ன 105 அமெண்ட்மெண்ட். இது என்ன பண்ணிருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்ல இருந்து எடுத்து அவங்க கிட்ட தான் பவர் இருக்கிற மாதிரி இருக்கும். லேட்டரா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை போகும்போது சுப்ரீம் கோர்ட் கிடையாது, ஸ்டேட் கிட்ட தான் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண ஒரு அமெண்ட்மெண்ட் தான் வந்து 105. இது இம்பார்ட்டன் ஆனது, நீங்க வந்து ரொம்ப பண்ணும். அடுத்து 106 வந்து என்ன, உமன் ரிசர்வேஷன்ஸ். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல வந்து இதுதான் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட் வந்து 2023 தான் கொண்டு வரப்பட்டது. அதாவது லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் உமனுக்கான ரிசர்வேஷன்ஸ் வந்து எவ்வளவு வரணும், 33% வரணும்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் ஆயிருக்கும். இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். 101ல இருந்து 106 எது சம்பந்தப்பட்டது இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். அப்பவங்களை கேட்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து என்ன, பாலிட்டில் அமெண்ட்மெண்ட். இன்னொரு இது வந்து பார்க்க முடிஞ்சது ஆஃபீஸ் வந்து கோல்டு. அதாவது நிறைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பிட்டு சார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கல, நம்மளோட உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இன்னொன்னு வந்து கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பிளஸ் வந்து இஸ்ரோவோட சேர்மன் ரிலேட்டடாகவும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஏன் சார் கேட்கறாங்க அப்படின்னு ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. இது ரீசன் வந்து இங்க இருக்கிற இதெல்லாமே வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்ஸ்டியூஷனல் பாடியா இருக்கும்போது
அது எல்லாமே என்னன்னா அதுக்கான ஆர்டிகல் கான்ஸ்டியூஷன்ல இருக்கும், நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கும். அதனால வந்துன்னா இதுல இருக்கிற எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். பிளஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான வந்து ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அதோட சேர்மன் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற போது இது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கும்போது அப்போ நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு என்ன பிரசிடென்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், வைஸ் பிரசிடென்ட் தெரியும், சில பேருக்கு மறந்துருப்பீங்க, ஞாபகப்படுத்திக்கங்க. ஜெகதீப் தங்கர் தான் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரைம் மினிஸ்டர் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியும், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இப்போ வந்து 52nd ஞாபகத்துல வச்சுங்க, 52nd இதுவுமே கேட்டிருந்தாங்க. இவர் வந்து எத்தனாவது வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருந்தாங்க. 52nd யாருன்னா ஜஸ்டிஸ் வந்து பூஷன் ராமகிருஷ்ணா வந்து கோவை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்பீக்கர் வந்து ஓம் பிர்லா. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரும் கைனேஷ் குமார். இதுவுமே இம்பார்ட்டன்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்து கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் பார்த்தா ஸ்ரீ கே வந்து சஞ்சய் மோதி. அடுத்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பார்த்தா வெங்கட ரமணி. அடுத்து சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி அப்படின்னு பார்த்தா டாக்டர் அஜய் குமார். இது எல்லாமே கான்ஸ்டியூஷன் போஸ்ட். அதே மாதிரி இஸ்ரோவோட சேர்மன் வந்து நாராயணன், வி நாராயணன் அப்படின்னு வரும். சாரி வி இல்ல கே நினைக்கிறேன், கே நாராயணன் வி நாராயணன், இதை மட்டும் ஒரு வாட்டி பாத்துக்குங்க. இந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மாற்றுறதுக்கு சான்சஸ் தான் இருக்கு. நான் வந்து 100% கேட்பாங்க அப்படின்னு சொல்லல, இதுல இருந்து கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் ரொம்பவே அதிகம். சரி, அடுத்து வந்து அடுத்த ஒரு இதுல பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா ரிப்போர்ட் அண்ட் வந்து இண்டெக்ஸ் ரிலேட்டடா வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரிப்போர்ட் அண்ட் இண்டெக்ஸ் வந்து ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு வேர்ல்ட் லெவல்ல இருக்கும். ஸோ வேர்ல்ட் லெவல்ல வந்து ஃபேமஸான இண்டெக்ஸ் இருக்கும். பிளஸ் வந்து இந்தியாக்குள்ளயுமே வந்து சில இண்டெக்ஸ் இருக்கும். அது என்ன இண்டெக்ஸ்? நித்தி ஆயோக் வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா இருக்கிற ஸ்டேட் எல்லாத்தையுமே வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுக்காக என்னெல்லாம் வந்து ஸ்டெப் எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அதை வந்து கேட்டகரி வைஸ் வந்து ரேங்க் கொடுப்பாங்க. எந்த ஸ்டேட்ல கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நீங்க வந்து போய் நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து வேர்ல்ட்ல வந்து ஃபேமஸான வந்து ரிப்போர்ட் இருக்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜிடிபி நம்ம ரீசெண்டா கூட நியூஸ்ல பாத்துருக்கலாம். இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் வந்து எக்கானமின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் யாரு சொல்றா, யாரு வந்து இதெல்லாம் வந்து கரெக்டா ஒவ்வொன்றத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி சொல்றாங்கன்னா ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் தான் சொல்றாங்க. இந்தியாவோட ரேங்க் தெரிஞ்சுக்கலாம் 4th. அடுத்து கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், இதுவுமே இம்பார்ட்டன்டான வந்துன்னா ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரிலீஸ் பண்றது யாருன்னு சொல்லிச்சுக்கோங்க, ஜெர்மன் வாட்ச். இந்தியாவோட ரேங்க் ரெண்டே ரெண்டு நமக்கு தேவை. ஒரு ரிப்போர்ட் படிக்க போறோம்னா அந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்றா, இந்தியாவோட ரேங்க் தெரிஞ்சா போதும். இந்தியாவோட ரேங்க் வந்து 10th. அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்றது யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்தியாவோட ரேங்க் பாருங்களேன், மொத்தம் 193 நாட்டுல 130வது இடத்துல என்ன வேணா இந்தியாவோட ரேங்க் இருக்கு. இது எல்லாமே நான் ஏன் 2025 கொடுத்துருக்கேன்னா நிறைய கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல கேட்கறது 2025 தான் ஃபோக்கஸ் பண்றதுனால இந்த லாஸ்ட் 6 மந்த் இருக்கல இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்து குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் வந்து இதை ரிலீஸ் பண்றது வந்து வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். இந்தியாவோட ரேங்க் வந்து 39. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து கன்சர்ன் வேர்ல்ட் வைட் அண்ட் வந்து வெல்த் ஹங்கர் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்தியாவோட ரேங்க் அப்படின்னு பார்த்தா 105th அவுட் ஆஃப் வந்து 127. வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்ஸ் வித்வுட் பார்டர் இவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்தியாவோட ரேங்க் வந்து 161st அவுட் ஆஃப் வந்து 180. இது லாஸ்ட் வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நல்லாவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னோக்கி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பிரஸுக்கு வந்து இந்தியால அவ்வளவா ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதெல்லாம் என்னன்னா கொஞ்சம் ஜிகே இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரி, அடுத்து பார்த்தோம்னா அடுத்த ஒரு என்ன பார்க்க முடிச்சுன்னா எக்ஸசைஸ் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க, மிலிட்டரி எக்ஸசைஸ் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. இது இம்பார்ட்டன்ட் பாருங்க. டெஸ்ட் லீக் யாரோடதுன்னா இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தான், இவங்க ரெண்டு என்ன பண்ணணும் மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அடுத்து வருணா 2025 வந்து இந்தியா பிரான்ஸ். வருணா வந்து எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ற எக்ஸசைஸ். அது யாரோட கண்டக்ட் பண்ணுவோம்னா இந்தியா வந்து பிரான்ஸோட கண்டக்ட் பண்றது. அடுத்து கஞ்சார் வந்துன்னா இந்தியா அண்ட் வந்து கிர்கிஸ்தான். அடுத்து டெசர்ட் சைக்ளோன்ஸ், இதுதான் வந்து எக்ஸாம்லயே வந்து கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. இது யாரோடதுன்னா இந்தியா அண்ட் யூஏ ரெண்டும் சேர்ந்து வந்து பண்ற வந்து என்னன்னா எக்ஸசைஸ். அடுத்து இந்திரா வந்து என்ன யாரோடனா இந்தியா அண்ட் வந்து ரஷ்யாவோட வந்து நாவல் எக்ஸசைஸ். அடுத்து வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஆப்ரேஷன் பிரம்மா வந்து இதோட ரீசெண்டா வந்து மியான்மர்ல வந்து பயங்கரமான ஒரு எர்த்துக்வைக் வந்தது. அந்த எர்த்துக்வைக் வந்ததுனால இந்தியா என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய வந்து என்ன மெடிக்கல் சப்ளை வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து அதுக்கு ஒரு பேரு சொல்லியிருப்பாங்க, அது ஆப்ரேஷன் பிரம்மா. இன்னொரு ஆப்ரேஷன் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர். அது உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். இது நிறைய பேர் வந்து நம்ம லேர்ன் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ அதனால இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். இது வந்து இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ். இதோட சேர்த்து வந்து நார்மலா அதாவது நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது இந்த எக்ஸசைஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிருக்கணும். இங்க பாருங்க, கருடா சக்தி ஜஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாவது கேட்கும் போது எலிமினேட் பண்றதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கருடா சக்தி யாரோடதுன்னா இந்தோனேஷியா கூட. ஏக்வீரியன் யாரோடதுன்னா மால்தீவ்ஸ் கூட. ஹேண்ட் இன் ஹேண்ட் வந்து சைனா கூட. குருச்சேத்ரா வந்து சிங்கப்பூரோட. மித்ரா சக்தி வந்து ஸ்ரீலங்காவோட. ஆனா வெறும் சக்தி எக்ஸசைஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து பிரான்ஸோட. மித்ரான்னு சொல்லும் போது அது ஸ்ரீலங்கா.
அடுத்து நொமாடிக் எலிஃபண்ட் வந்து மங்கோலியோடது, இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்து மைத்ரி எக்ஸசைஸ் யாரோடனா தாய்லாண்டோடது. அடுத்து வஜ்ர பிரகார் வந்து இந்தியா யுஎஸ்ஏ, யூத் அபியாஸ் வந்து இந்தியா யுஎஸ்ஏ, தர்மா கார்டியன் வந்து இந்தியா அண்ட் ஜப்பான், சூரிய கிரண் வந்து இந்தியா அண்ட் நேபாள். அடுத்து சிம்பெக்ஸ் இதுல வந்து என்னன்னா அந்த எஸ் ஃபார் வந்து சிங்கப்பூர், ஐ ஃபார் வந்து இந்தியா, மெரிடைம் பைலேட்ரல் எக்ஸசைஸ் அப்படின்னு வரும். ஸோ அதனால இந்தியா அண்ட் சிங்கப்பூர். அடுத்து எக்ஸசைஸ் வந்து லாமெட்டி வந்து இந்தியா அண்ட் வந்து சிச்சிலிஸ். இது எல்லாமே என்னன்னா ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிட்டீங்க. பட் இதே வந்து ஒரு 2 நாள் கழிச்சு கேட்கும்போது உங்களுக்கு மறந்துடும். அப்போ என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஷார்ட் கட்ஸ் வந்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த தர்மா கார்டியன் இருக்கு பாத்தீங்கன்னா, இது எப்படின்னா கார்டியன் ஆஃப் த கேலஸ் சொல்லிட்டு ஒரு மார்வல் மூவி இருக்கும். அந்த மார்வல் மூவில ஒன் ஆஃப் த கேரக்டர் வந்துன்னா ஒரு ஜப்பான் வந்து என்னன்னா ஒரு லேடி வந்து நடிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்காக கார்டியன் அப்படின்னு வந்தாவே வந்து ஜப்பான் அதோட கனெக்ட் பண்ணணும். அடுத்து இந்த சூரிய கிரண் இருக்குல்ல, இதுக்கு என்ன ஷார்ட் கட்ஸ்னா என் ஸ்டூடெண்ட் நான் எப்போதும் சொல்றது வந்து சூர்யா இருக்கு இந்த இடத்துல வந்து நேபாள் இப்பெல்லாம் என்ன நினைச்சேன் நேசமணி நினைச்சு வச்சுக்கேன். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமஸான நம்ம காமெடி தெரியும். அதுல சூர்யாவோட இதுவும் நேசமணியோடது வந்து ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி கேரக்டர் இருக்கும். ஸோ அதனால என்ன ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வர சூர்யா நேபாள் நேசமணி ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். இது வந்து அவ்வளவு என்ன சொல்றது ஒரு அக்யூரேட்டான ஷார்ட் கட்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மூவி இல்ல வந்து பாலிடிக்ஸ் இதை வச்சு கனெக்ட் பண்ணும்போது நமக்கு மறக்காது. அதனாலதான் சொல்றேன். சரி அடுத்து பார்த்தோம்னா ஸோ அடுத்து வந்து என்னன்னா இப்ப ஃபண்டமெண்டல்ல வந்து எதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா முகல்ஸ்ல வந்து இயர்ஸ் வந்து பார்த்து வச்சுங்க. அதாவது பீரியடா இப்போ வந்து பாபர் வரனா அவரோட எந்த பீரியட் ஞாபகத்துல வச்சுங்க, அக்பர் எந்த பீரியட், ஹுமாயூன் எந்த பீரியட், இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் த கிங் பவர்ல இருந்து ஆரம்பிச்சு வந்து ஒவ்வொரு கிங்கா வரும்போது அந்த ஆர்டர் குரோனாலஜிக்கல் ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ரிவர் சிஸ்டம் ஜாகிரபில வந்து ஹிமாலயன் அண்ட் வந்து பெனின்சுலா ரிவர் இருக்கா, இதை வந்து இன்டெப்தா பார்த்து வச்சுக்கேன். எதுக்காக இன்டெப்த்னு சொல்லணும், ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன்னா மகாநதியோட வந்து மகாநதி ரிவர் இருக்கு, அந்த மகாநதி ரிவரோட லென்த் வந்து கேட்டிருந்தாங்க. 900 வந்து கிலோமீட்டர் அப்படின்னு வரும். ஸோ அதனால என்ன சொல்ல வரேன், ஒவ்வொரு ரிவர் இருக்குன்னா அதாவது ஃபேமஸான ஹிமாலயன் அண்ட் பென்சிலா ரிவர் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு ரிவர் எங்க ஆரிஜின் ஆகுது, அதோட லென்த் என்ன, அதோட ட்ரிபியூட்டரி என்ன, ஆரிஜின்ஸ் இதெல்லாமே பார்த்து வச்சுக்கும் போது ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், நமக்கு வந்து மாட்டிடும். அடுத்த பாலிட்டியில் வந்து ஆர்டிகல் 1ல இருந்து 51 வரைக்கும் என்ன கிளாரிட்டியா லேர்ன் பண்ணிக்க பிளஸ் வந்து ஷெடியூல் மொத்த ஷெடியூல் வந்து 12 ஷெடியூல் இருக்கும். ஒவ்வொரு ஷெடியூல் என்ன ஏதாவது ஒரு ஷெடியூல்ல வந்து அமெண்ட்மெண்ட் இருக்கும். அந்த அமெண்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் மாத்திரம். எக்ஸாம்ல கேட்டு வந்து ஆர்டிகல் 19 அதாவது ஆர்டிகல் வந்து 19 சப் கிளாஸ் 3 இருக்கும். இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த ஆர்டிகல் 19 சப் கிளாஸ் 3 எதை பத்தி பேசும் அப்படின்றது ரைட் டு ஃப்ரீடம் இருக்கும். அந்த ரைட் ஆஃப் ஃப்ரீடம்ல நீங்க அசோசியேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அசோசியேஷன் கிட்ட ஒரு வேர்டு வந்து கோஆபரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அசோசியேஷனுமே என்னன்னா கோஆபரேட்டிவ் ஒரு அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது லேட்டரா தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான அமெண்ட்மெண்ட் வந்து 97th அமெண்ட்மெண்ட்ல மென்ஷன் ஆயிருப்பாங்க. அந்த கேள்வி என்னன்னா 97th அமெண்ட்மெண்ட் ரிலேட்டட் டு எந்த ஆர்டிகல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணணும். அடுத்து ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கும். அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. இது வந்து ஆர்டிகல் 31ல மென்ஷன் ஆயிருக்கும். அடுத்து ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில், அது ஆர்டிகல் 39A வச்சு கேட்டிருந்தாங்க. இது ஒன்றும் கிடையாது. இது டிபிஎஸ்பில இருக்க ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்னு தெரியும். ஸோ ஃப்ரீ லீகல் எய்டு வந்து யாரெல்லாம் முடியலையோ ரொம்ப வந்து ஏழ்மையில இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகலான வந்து எய்டு கொடுக்கும். ஸோ அதுக்கான ஆர்டிகல் வந்து 39A இருக்கும். அடுத்து குப்தாவோட அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது குப்தாவோட கிங்கர் நிறைய கேட்காம அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு டேர்ம் கொடுத்தது. இந்த டேர்ம் எது ரிலேட்டட் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அதனால என்ன நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா டக்குன்னு இதை பார்த்துட்டு இருக்கும் போது வந்து குப்தாவோட அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. அந்த நோட்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. இதுல நீங்க எதை பார்க்கணும் அப்படின்னா குப்தா வந்து என்னன்னா அவங்களோட நாட்டை வந்து சின்ன சின்னதா உடைச்சிருப்பாங்க. ப்ராவின்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்னன்னா வில்லேஜ் லெவல், அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பேர் இருக்கும். அதை நீங்க நோட் பண்ணணும். அடுத்த பஞ்சாயத்தோட அமெண்ட்மெண்ட், அதாவது 73rd அண்ட் வந்து 74th வந்து அமெண்ட்மெண்ட் தான் வந்து பஞ்சாயத்து அமெண்ட்மெண்ட். அதை கேட்டிருந்தாங்க. 10th ஷெடியூல் எது சம்பந்தப்பட்டதுன்னு கேட்டிருந்தாங்க. 10th ஷெடியூலுக்கான அமெண்ட்மெண்ட் வந்து 52nd அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் ரிலேட்டடா நிறைய கேட்கனால என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆர்டிக்கல் வந்து 368 வந்து எதுக்கானது வந்து கேட்டிருந்தாங்க. 368 வச்சுதான் என்ன பண்ண முடியும், கான்ஸ்டியூஷன்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணாங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 368. இதுவுமே கேட்டிருந்தாங்க, நீங்க கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். அடுத்த மாடர்ன் இந்தியால வந்து ஐஎன்சியோட செஷன், அதுவும் பர்டிகுலர் எக்ஸாம்ல கேட்டது 1929 லாகூர் செஷன் யாரு ஹெட் பண்ண அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யார் பண்ணிருப்பானா, ஜவஹர்லால் நேரு தான் என்ன பண்ணிருப்பாரு, அதை ஹெட் பண்ணிருப்பாரு. அது ஸ்வதேசி மூவ்மெண்ட் இயர் கேட்டிருந்தாங்க. 1905 வந்து சுதேசி மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க.
ஸோ மாசம் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் மாசம் வரும். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டதுனால இந்த ஏரியால இருந்து ரிப்பீட் பண்றதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால மாடர்ன் இந்தியா படிக்க போறீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும், ஐஎன்சி செஷன்ல வந்து இம்பார்ட்டன்ட் செஷன், எல்லா செஷனும் கிடையாது, ஃபர்ஸ்ட் 3 செஷன் தெரிஞ்சிருக்கணும். இம்பார்ட்டன்ட், நேரு, போஸ், இவங்க இருக்கிற வந்து என்னென்ன செஷன் சொல்லி நம்ம நோட் பண்ணணும். அதே மாதிரி மூவ்மெண்ட் இருக்குன்னா சுதேசி மூவ்மெண்ட், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் எந்த வருஷம், அடுத்தவன கிலாஃபட் மூவ்மெண்ட் எந்த வருஷம், அடுத்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் எந்த வருஷம், இதெல்லாமே நோட் பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு இப்ப சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டைம்ல வந்து ஸ்டார்ட் டு எண்ட், அதாவது பேசிக் டு வந்துன்னா ஒவ்வொரு சாப்டரா நான் படிப்பேன்னு சொன்னு வச்சுக்கலாம், மைண்ட் வராது. ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம கரெக்டா வந்து அங்கங்க வந்து இம்பார்ட்டன்ட் லேர்ன் பண்ணும்போது என்ன அப்படின்னா ஒரு மாதிரி போர் அடிக்காது, நம்மளுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன். சரி, அடுத்து அடுத்து என்னன்னா, கம்ப்யூட்டர்ல வந்து என்னன்னா, கம்ப்யூட்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுல மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட வந்து ஷார்ட்கட்ஸ் கீயை வச்சு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதுல எக்ஸாம்பிள் கேட்டது வந்து கண்ட்ரோல் பிளஸ் என்னோட வந்துன்னா, அதாவது இந்த கண்ட்ரோல் பிளஸ் எண் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னு கேட்டாங்க. நீங்க இப்ப ஏதாவது வந்து ஒரு வேர்டு ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா டக்குன்னு கண்ட்ரோல் பிளஸ் என்ன வந்து நீங்க கிளிக் பண்ணி என்ன ஆகும்னா தனியா ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதாவது பிளாங்கான ஒரு டாக்குமெண்ட், நியூவான பிளாங்க் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதான் வந்து என்னன்னா எக்ஸாம்ல கேட்டது. இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், மிச்சம் இம்பார்ட்டன்ட் வந்துன்னா என்னெல்லாம் ஷார்ட்கட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். கண்ட்ரோல் பிளஸ் சி நம்ம எல்லாருக்குமே தெரியும், காப்பி பண்றதுக்கு. கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் வந்து கட் பண்றதுக்கு. வி வந்து பேஸ்ட் பண்றதுக்கு. ஜெட் வந்து அன்டூ பண்றது, அதாவது நம்ம ஏதாவது லாஸ்ட் ஆக்ஷன் பண்ணா அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு வந்து அண்டுன்னு சொல்லுவோம். அது ரீடு வந்து என்ன, அந்த அன்டூ அது பண்ணதுமே வந்து மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து என்ன ரீடு, அது வந்து ஒய். அடுத்து எஸ் வந்து சேவ் பண்றது, ஓ ஃபார் ஓப்பன், டி ஃபார் ஃப்ரெண்டு, ஏ ஃபார் வந்து எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்றது. இவ்வளவுதான் ஷார்ட்கட் கீ அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் கீ இருக்கு. நான் அந்த ஒரே வீடியோல சொல்லாம ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து ரிவ்யூ போடும்போது என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு வீடியோ மேக் பண்ண அதுல கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுறேன். வெறும் ஷார்ட்கட்ஸ் கீ மட்டும் தான் வந்து எக்ஸாம்ல கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. ஃபண்டமெண்டல் கம்ப்யூட்டர்ல ஃபண்டமெண்டலும் இருக்கும். அது என்ன ஃபண்டமெண்டல் ஏரியான்னு கேட்டீங்கன்னா சிபியூ ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. அடுத்து மெமரியில வந்து ரேம் மெமரி, அதே மாதிரி வந்து விர்ச்சுவல் மெமரியோட வந்து ரோல் வந்து கேட்டிருந்தாங்க. விர்ச்சுவல் மெமரியோட ரோல் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து ஒரு கொஸ்டின் வந்து இன்புட் டிவைஸ் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. ஸோ இன்புட் டிவைஸ் மீன்ஸ் வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துரு, இது வந்து இது இன்புட்டா இல்லை வந்து அவுட்புட் டிவைஸான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனாலதான் வந்து இந்த இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல். இதுல வந்து கேட்கனால நீங்க ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணியிருந்தா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி. லேர்ன் பண்ணினா அங்கங்க பார்த்து வச்சுங்க, கண்டிப்பா உங்க வந்து கேட்பாங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப மேத்ல வந்து பாருங்களேன் சார், மேத்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பட் வெயிட்டேஜ் மட்டும் வந்து ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. இதுல நம்பர் சிஸ்டம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து எல்சிஎம்ல 2 ல இருந்து 3 கொஸ்டின், பர்சன்டேஜ் வந்து 2 ல இருந்து 3 கொஸ்டின், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து 2 ல இருந்து 3, டைம் அண்ட் ஒர்க் பைப் சிஸ்டம் வந்து 2 ல இருந்து 3, டைம், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ல இருந்து 2 ல இருந்து 3, போட் ஸ்ட்ரீம்ல இருந்து ஒரு கொஸ்டின், ரேஷியோ ப்ரொபோசிஷன் வந்து 1 ல இருந்து 2, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 ல இருந்து 3, சிம்பிளிஃபிகேஷன் தேர்ட் இண்டெக்ஸ் வந்து 2 ல இருந்து 3, ஏஜ்ல இருந்து 1 ல இருந்து 2, ஆவரேஜ்ல இருந்து 2 ல இருந்து 3, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி 1 ல இருந்து 2. இந்த இதுல எல்லாமே என்னன்னா கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். டெசிமல் ஃபிராக்ஷன், ட்ரிக்னோமெட்ரி, ஜாமெட்ரி பாருங்க, மென்சுரேஷன்ல வந்து 3 ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் வந்து ஸ்டூடெண்ட் அனுப்பியிருந்தாங்க. அதாவது என்னன்னா கியூப்ல இருக்கு. ஸோ கியூப்போட வந்து சைடு வந்துன்னா சைடுக்கான ஒரு நம்பர் வந்து சொல்லிட்டாங்க. அந்த நம்பரை கொடுத்துட்டு கியூப்போட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கியூப்போட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா ஃபார்முலா நம்ம வந்து என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணிருக்கணும். என்ன வரும், 6 வரும். சைடு தான் என்னன்னா ஏ. அப்ப என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி அது வந்து 6ஆல மல்டிப்ளை பண்ணா அது வந்து ஆன்சரா வரும். ஸோ இதுதான் என்னன்னா மென்சுரேஷன்ல கேட்குற கொஸ்டின். இதுக்கெல்லாம் என்னன்னா நம்மளுக்கு ஃபார்முலா கியூப், சர்க்குலரு, சிலிண்டரு, இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிக்கணும், கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூமுக்கான ஃபார்முலா இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இல்லை லாஸ்ட் மினிட்ஸ்ல நம்ம அங்கங்க நோட் பண்ணி வச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போனா நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அல்ஜிபிளால இருந்துமே 1 ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்து அப்கமிங் சாப்டர் இருக்குன்னா மேத்ல நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண போறீங்க, இல்ல கொஸ்டின் ஏதோ சால்வ் பண்ண போறீங்கன்னா இந்த டாபிக் மட்டும், இந்த 17 டாபிக்ல இருக்கிற கொஸ்டின் மட்டும் என்ன பண்ணணும்னா அடிக்கடி வந்து செக் பண்ணிட்டு இருங்க. இது எக்ஸாமுக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபைனலா வந்து ஒரே ஒரு அப்டேட் மட்டும், அதாவது நம்மளோட சேனல்ல வந்து நான் கம்ப்ளீட் கோர்ஸ் ஆன பிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர், ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து கவர் பண்ணி போட்டிருக்கேன். இது நீங்க அப்கமிங் என்டிபிசியா இருக்கீங்க, என்டிபிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் லைக் வந்து கம்ப்யூட்டர் வந்து லேர்ன் பண்ணினா இது வந்து 7 டாபிக்ஸா இருக்கும். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 1.5x ஸ்பீடு இல்லைன்னா அதுல எல்லா கிளாஸ்லயுமே வந்து பிடிஎஃப் அட்டாச் பண்ணிருப்பேன். இந்த பிடிஎஃப் நீங்க டக்குன்னு பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் பண்ணிக்கலாம். இது வெறும் என்டிபிசிக்கு மட்டும் இல்ல, நான் கம்ப்ளீட்டாவே வந்து ரயில்வே அண்ட் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு மட்டும் தான் வந்து கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இந்த கோர்ஸை நீங்க ஜாயின் பண்ணணும்னா 59 வந்து பே பண்ணணும். அதாவது என்னைக்கே நீங்க ஜாயின் பண்ணீங்களோ அன்னையில இருந்து வந்து 30 டேஸ் கணக்கு.
இது நான் யூடியூப்ல மெம்பர்ஷிப் கண்டென்ட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இது தனித்தனியா ஒரு பிளேலிஸ்டா வந்து மெம்பர்ஷிப்ல இருக்கும். அதுக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல என்னென்னலாம் வந்து டாபிக் கவர் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகும். நீங்க டீட்டெயிலா பார்த்துக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த கொஸ்டின் ப்ளஸ் இந்த கோர்ஸ் ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.